அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தையில் நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே வல்லவர். அவருடைய செயல்கள் வியப்புக்குரியன. அவர் உண்மையுள்ளவர். அவரை போற்றி புகழாதோர் யாரும் இல்லை. அவர் ஒருவரே தூயவர், நீதியுள்ள இறைவன் அவர். இவ்வாறு நம்முடைய ஆண்டவருடைய குணங்களை பற்றி நமக்கு எடுத்து கூறுகின்றன. மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், எப்பொழுதும் நாம் மன உறுதியோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், வேதனைகள் எவ்வாறு இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் மன உறுதியோடு இருந்தால் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் வாழ்வின் ஒளியும் வழியுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் துணையாளரே, உம்மை போற்றி புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கருணை கண் கொண்டு நோக்கி அருளும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண் நோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருங்கள் என்று சொன்ன தேவனே, இதோ எங்களுடைய துன்பத்திலே நாங்கள் நம்பிக்கை இழந்த மக்களாக இருக்கிறோம் அப்பா. அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கையை கொடும் அப்பா, மனதிடனை கொடும் அப்பா. உம்முடைய இறை வார்த்தை வாசித்து அதை வாழ்வாக்க எங்களுக்கு கற்றுக்கொடும் தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே துன்பங்கள், பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. பலவீனத்தினால இருக்கிற மக்களுக்கு உடல் சுகத்தை கட்டளையிடும் அப்பா. மனவேதனையோடு தவிக்கிற மக்களுக்கு அமைதியை கொடும் அப்பா. கடன் பிரச்சனைகள்ல இருக்கிற மக்களுக்கு அந்த கடனை அடைத்து நிம்மதியான வாழ்வு வாழ உதவி செய்யும் ராஜா. இன்னும் அநேக தேவைகள்னால மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தேவைகள்லாம் சந்தியும் ராஜா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவனே. நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள், கதறுதல்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ராஜா. அவர்களோடு அவர்களை வழிநடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 4. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும் நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்கள் இனங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதார் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 12 முதல் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.